செய்திகள். நாளை திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராட உள்ளார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணிபுரிய அலோபதி மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளை கொண்டு செல்பி ஸ்பாட் அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள்காட்டியினை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 5 மாநகராட்சிகளில் உள்ள பழைய பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாகவும் இதற்காக 2 கோடி ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கால்நிலை உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 30 கோடி மதிப்பீட்டில் 108 ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட 147 புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக வருகின்ற 12ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மெக்சிகோ பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை 1 மாதத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 62,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டெல்லியில் நாளை நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்றுடன் நிறைவு பெற்றது. ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மேற்கண்ட இந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்ட கல்விக்கடன் 48 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 2025-26 நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 3வது தமிழ்நாடு கால்நிலை மாற்ற உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு வேஷ்டி சேலைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களாக செயல்படும் 53 பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மண்டபம் மீனவர்கள் 10 பேரை பிப்ரவரி 17ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி புதிதாக 3 பயணிகள் படகுகள் வாங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 8ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 86 ரூபாய் 62 பைசாவாக இருந்த நிலையில் இன்று வர்த்தகம் தொடங்கியதும் 87 ரூபாய் 29 பைசாவாக மேலும் சரிவை கண்டது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டி அமைக்க பள்ளம் தோண்டிய போது சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தின் காரணமாக மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 25வது ஆண்டு கொடிநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற 7ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா அவர்களின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர். மாமல்லபுரத்தில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு 90 கோடியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் இப்பணி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 10 கோடி ரூபாயில் சாரணியர் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் 6 இடங்களில் தோழி மகளிர் விடுதியை கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம் நேற்று காலை நடந்தது.
மகளிர் U19 உலகக்கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சாரண சாரணியர் இயக்கத்தில் நாடு முழுவதும் 80 லட்சம் பேரும், தமிழ்நாட்டில் 12 லட்சம் பேரும் இயக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன குடியிருப்பு கட்டப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதற்கான திறப்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் 1,14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 33 கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் கட்டப்படும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் புதிய கட்டுமான பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த CMRL 154 கோடியை ஒதுக்கியுள்ளது. மொடக்குறிச்சி பேரூராட்சியில் 6 கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நடைபெறும் விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரியை விழாவை முன்னிட்டு ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலையில் ₹6.50 குறைக்கப்பட்டு 1797 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 658 சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் 86 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசின் முத்திரை திட்டங்கள் அன்றாடம் செயல்படுத்தும் மக்கள் நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உறுதியோடு செயல்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தாவேகாவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக நிர்மல் குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் 3,45 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 4 தேர்விற்கு இலவச பயிற்சி பெறுவதற்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 5ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.